டு ஃபினாலே டாஸ்க் 8 ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டாஸ்க் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துட்டு டாஸ்கில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கார் டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து சீசன் 5 நடந்திருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி எந்த சீசனில் நடந்துச்சுன்னு தெரில. சீசன் 5 வந்து இந்த டாஸ்க்கு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு மினி வேன் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்குள்ளே எல்லோரையும் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஸ்மெல், சாக்கடை தண்ணியை ஊற்றுறது, நாத்தம் பிடிச்ச தண்ணியை ஊற்றுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை அவங்களாவே வெளியில் வர வைப்பாங்க. என்னால் இதுக்கு மேலே உட்கார முடியாது. இது 24/7 நடக்கக்கூடிய டாஸ்க். ஸோ சீசன் 5 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் பேசியே இறக்குனாங்க. இந்த டாஸ்க்கு மறுபடியும் இந்த சீசனில் கொடுக்கப்பட்டிருக்கு. கார், ஒரு காருக்குள்ள 9 கண்டஸ்டன்ட் உட்காரணும். 9 கண்டஸ்டன்ட் வந்து உட்காரணும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒவ்வொருத்தராக வெளியேறுவாங்க. எப்படி அவங்க வெளியேறுறாங்க அப்படிங்கிறது, ஒன்று சில பேர் வந்து பேசி அவங்கள வெளியேற்றணும், இல்லை என்ன மாதிரியான ரூல்ஸ் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீடைங்க 2 பேரும் அவங்களுடைய அக்லியான கண்டென்ட்டை தொடர்றதுக்கு யாரை பலி கொடுத்துருக்காங்கன்னா, சாண்ட்ராவை பலி கொடுத்துருக்காங்க. இது சாண்ட்ராவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வெளியில் அமைய போகுது. இவங்களுக்கு அது தெரியலை, அதனுடைய அவேர்னஸ் தெரியல பார்வதிக்கு. நேற்றுக்கு அவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த அந்த சண்டை ஒட்டுமொத்த வீட்டையுமே பாதிச்சுது. வெளியில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மக்களை, இந்த கண்டஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸுமே பாதிச்சுது. என்னடா ஒருத்தன், நான் கூட அவனை சைக்கோன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவனை விடவும் 1ஆம் நம்பர் சைக்கோ யார் அப்படின்னா அது பீடை தான், பார்வதி தான். கூச்சமே இல்லாமல் இவளை வந்து கேமர் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்க் எல்லாருமே நல்லா தாங்க விளையாடுறாங்க. யாருமே வந்து மொக்கையா எதுவுமே பண்ணாத அரோரா தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்க. எப்படி? எதையுமே பண்ணாத அரோரா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கை வின் பண்ணி டிக்கெட்டை ஜெயிச்சிருக்கான். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க, இவங்க ஒன்றுமே பண்ணலைன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. புரியுதா? டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் வந்து அரோரா. அதை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த கார் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நேற்றுல இருந்தே கமருதனுடைய டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. சாண்ட்ராவுக்கு ஒரு 42 வயசு இருக்கும், இவனுக்கு 33 வயசு அப்படின்னு இவன் சொல்கிறான். தன்னை விட வயதில் 10 வயது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண், இன்னொன்று சீனியர். இந்த எந்த விதமான ரெஸ்பெக்டும் கொடுக்காம ஒரு பொண்ணை எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பேசக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசுகிறாரு கமருதன். சேனல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, பிக் பாஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, சீசன் 3 சரவணனை ஏன் வெளில அமிச்சிங்க? என்னைக்கோ அவர் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பயணம் பண்ணிய ஒரு பெண்ணை இடிச்சிட்டாரு, தவறாக பார்த்தாரு அப்படிங்கிறத அவரே சொல்லி அப்போ கூட அவர் வந்து அது ஒரு மெசேஜாக தான் சொன்னார். அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, அது தப்பு. நான் அறியாத வயசில் நான் பண்ணிட்டேன், அதை நினச்சி நான் இப்போ வருந்துறேன்னு சொன்ன மனுஷனை இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை, ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ண விரும்புகிறோம். பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆண் இந்த மாதிரியான தவறான செயல்கள் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் அவர். இது என்றைக்கோ நடந்திருந்தாலும் அதுக்கான தண்டனை உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கல, இன்றைக்கி நாங்கள் அதுக்கான தண்டனையை கொடுக்குறோம், உங்களை இந்த கேம்லேருந்து வெளியேற்றுறோன்னு அவர் வெளியே அமிச்சாங்க. பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தர், அவர் செய்யாத தவறுக்கு ஒட்டுமொத்த பெண்களும் சேர்ந்து புகார் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை விசாரிக்காம கூட, தெளிவாக விசாரிக்காமலே ரெட் கார்டு கொடுத்து வெளில அமிச்சாங்க. சரிங்களா? அன்னைக்கு பிக் பாஸால் வெளியேற்றப்பட்ட சரவணன் இன்னைக்கு சீரியலில் நடிக்கிறார். மகாநதி சீரியலில் நடித்தார். அப்புறம் அவருடைய கேரக்டரை வந்து கொண்டுட்டாங்க. சரியா? ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரெட் கார்டு கொடுத்தா அவங்க திரும்ப விஜய் டிவியில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, சேர்த்துக்க மாட்டாங்கன்ற விஷயம்லாம் போய் சரவணனை வெளியேற்றினதும் கிட்டத்தட்ட ரெட் கார்டு கொடுத்து அமிச்ச மாதிரி தான். அப்போ ரெட் கார்டுன்ற கான்செப்ட் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த கமருதனுக்கு வருவோம். கம் டு கமருதன். நேற்றுக்கு ஃப்ராடுன்னு சொல்லி திட்டினார். எப்படி? நேற்றுக்கு ஃப்ராடுன்னு சொல்லி திட்டினார். இன்றைக்கி இந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுது.
பார்வதி அண்டு கமருதீன் 2 பேரும் சேர்ந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா சாண்ட்ராவை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து என்னமோ சொல்கிறாங்க, யார் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரில, ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிறான் கமருதீன். ஸ்கேம்ட்ரா சாண்ட்ரான்ற பேர் ஸ்கேம்ட்ரான்னு சொல்கிறாப்புல. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வருது பாரு அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து பொறுக்கித்தனம் தானே இருக்குது பார்வதி அப்படின்றாங்க. இந்த வார்த்தைக்கு பார்வதி டிசர்விங்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் 1000% அவங்க டிசர்விங் தான். ஏன்னா கமருதீனை பற்றி என்னெல்லாம் பேச முடியுமோ அது எல்லாமே பேசுகிறாங்க சாண்ட்ரா கிட்ட. இப்போது நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒருத்தவங்களோட நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கேன், பழகிறேன், இது சாண்ட்ராவுக்கு தேவை தான். இதே கமருதீன் திவ்யாவா அன்றைக்கி பேசும் பொழுது வேடிக்கை பார்த்த சாண்ட்ராவுக்கு இன்றைக்கி திரும்ப நடக்குது. யோசிக்கணுங்க, இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அது நாளைக்கு நமக்கும் நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்னும் போது நடக்கும்போதே நம்ம அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணுன்றது சாண்ட்ராவுக்கு அன்றைக்கி தெரியல. இன்றைக்கி அவங்க அதை ஃபேஸ் பண்ணும் பொழுது அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியலை. இதுதான் கர்மா. அன்னைக்கு நீங்கள் செய்த தவறு இன்னைக்கு உங்களுக்கு வந்து அது அடிக்குது. இவன் வந்து அதுக்கப்புறம் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடி போடி ஓத்தா, இதை நான் பீட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கான். நீ வெள்ளவாடி பார்த்துக்கிறேன், உச்சகட்டமாக வந்து என்னமோ சொல்லியிருக்கிறான், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ தான் பொறுக்கி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சாண்ட்ராவை நோக்கி பயன்படுத்தியிருக்கிறாரு கமருதீன். இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது கூடயே இருக்கக்கூடிய பீடை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பொண்ணை நான் தவறாக தொட்டுட்டேன் அப்படின்னு என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் சொன்னார், அந்த மனுஷனை வெளில அனுப்பிச்சிங்க. செய்யாத தப்புக்கு ஒருத்தனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புறீங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே விஜய் டிவிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள். இன்னைக்கு உங்கள் சேனலுக்குள்ளே லைவாக இருக்கும்போதே அதே பெண் இன்னொரு பெண்ணையை தான் ஒருத்தன் பொறுக்கின்றான், வாடி போடின்றான், வெள்ளவாடி பார்த்துக்கிறேன்னு ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதை தாண்டி உச்சகட்டமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க 2 பேரும். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஏன்னா அது நிறையா பேசணும். சொல்கிறேன், இவ்வளவு பண்ண ஒருத்தனை நீங்கள் ஸ்டில் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் யாருன்னு நமக்கு கேள்வி வருதில்ல. விஜய் டிவியும் இந்த பிக் பாஸ் நெட்வொர்க்கும் பெண்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க, பெண்களை நீங்கள் என்னவா கருதுறீங்க, பெண்கள் மீது உங்களுடைய எண்ணம் என்ன, வன்மம் என்ன அப்படிங்கிறது இந்த செயல்கள் மூலமாக தெரியுது. ஒருத்தன் அவ்வளோ பேசுகிறாங்க, ஸ்டில் அவன் மேலே நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைங்க. எப்படிங்க ஒரு பொண்ணு அந்த மாதிரிலாம் பேசலாம்? ஏங்க இவங்க பண்ண காரியத்துக்கு ஒருத்தவங்க கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்து எப்படிங்க தப்பாக போகும்? அப்படி சொன்ன ஒருத்தவங்கள டார்கெட் வச்சு ஒருத்தர் இவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் அப்படின்னா நீங்கள் ஸ்டில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் யார்? நீங்களாம் மனுஷங்க தானே. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், எந்த நடவடிக்கை. வீக்கெண்டில் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஹோஸ்ட்டு. முதல்ல அவரை சொல்லணுங்க, அவர் என்னைக்கு இதை என்கரேஜ் பண்ணாரோ அன்னிலிருந்து ஆரம்பிச்சது இது. இவங்க அடிச்சுப்பானுங்க, நாளைக்கு சேர்ந்துப்பானுங்க, அதில் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருங்க? அங்கே இருக்கக்கூடிய தப்பே செய்யாத மற்ற கண்டஸ்டன்ட். இவங்க 2 பேரும் அடிச்சிக்கும் போது ஒருத்தர் மாற்றி காரி துப்பிக்கிறதும், ஒன்றா சேர்ந்தவொடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களை காரி துப்புறதும், மற்றவங்க மேலே வன்மத்தை கொட்டுறதும். இப்போ பார்வதிக்கு வந்து திவ்யா மேலே வன்மத்தை கொட்டணும், அரோரா மேலே வன்மத்தை கொட்டணும், சுபிக்ஷா மேலே வன்மத்தை கொட்டணும். கமருதீனுடைய வன்மம் வந்து முழுக்க சாண்ட்ரா மேலே. மற்றவங்க பலியாகணுமா இதுங்களுடைய காட்சி கண்டென்ட்டுக்கு? இத்தனைக்கும் ஒரு அம்மா 2 குழந்தைங்களுக்கு அம்மா, நீ என்ன வார்த்தையை பயன்படுத்த? நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன்னா, பிரஜனும் இந்த கண்டஸ்டண்டாக தானே வந்தார், அவர் ரீஎன்ட்ரியில் வருவார். இப்போ பிரஜன் பேசின வார்த்தைகளுக்காகத்தான் பிரஜனை எவிக்ட் பண்ணாங்க. சுபிக்ஷாவை பேசினதும் வியானாவை பேசினதும் மற்ற இடங்களில் அவர் வந்து பேசிய வார்த்தைகளுக்காகத்தான் அவருக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆச்சு. கமருதீனை மட்டும் எதுக்காக மக்கள் காப்பாற்றுறீங்க? பிரஜனை தாண்டி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ ஒரு பெண்ணை பேசிக்கிட்டு இருக்கான், அவனை மட்டும் எப்படி நீங்கள் காப்பாற்றுறீங்க? நாளைக்கு பிரஜன் வராருங்க, நீங்கள் இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டீங்க, இவனுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஆக்ஷனையும் உன் மேலே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஒரு பொண்ணை என்ன வேணாலும் அவன் பேசுவான், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. நாளைக்கு ரீஎன்ட்ரி ரவுண்டில் பிரஜன் வந்து ஒருவேளை கமருதீனை அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்போ
என் பொண்டாட்டியை பேசுனதுக்கு நான் அடிப்பண்டான்னு ஒரு கணவனுக்கு கோபம் வந்து அடிச்சிட்டா அப்போ நீங்கள் யார் மேலே நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு என்னுடைய காதலியவோ என்னுடைய தங்கச்சியையோ இல்லை என்னுடைய தாயையோ இல்லை எனக்கு என்னுடைய நண்பரையோ ஃப்ரெண்டையோ ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கொண்டுட்டாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒருத்தன் கொண்டுட்டாங்க. காவல்துறை அவன் மீது நடவடிக்கை எடுக்கலைங்க. அரசாங்கம் அவன் மீது நடவடிக்கை எடுக்கலைங்க. எடுக்காது. அவனை சுதந்திரமாக அலைய விட்டாங்க. இதை பார்க்குறேன்னா கோவப்பட்டு என் சைடு ஒரு இழப்பு நடந்திருக்கு, நான் போய் அவனை கொண்டுடுறேன். அப்போ போலீஸ் வந்து யார் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க? அப்போ அரசாங்கம் என்ன பண்ணும்? என்ன பண்ணுவீங்க? என்னத்தானே அரெஸ்ட் பண்ணுவீங்க? அவன் செய்தது தப்புனா அப்போ நீ செஞ்சது என்ன அப்படின்னு நீங்கள் என்னத்தானே அரெஸ்ட் பண்ணுவீங்க? அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, அவன் செய்தது தப்பு தானே, அந்த சமயத்தில் அவன் மேலே நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அவன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா நான் எதுக்காக இதை செய்யணும்? நான் எதுக்காக என் கோபத்தை இப்படி நான் காட்டணும்? என்னை இந்த செயல் செய்ய தூண்டியது நீங்கள். இதே ரீசன் பிரஜனுக்கு வராதா? சேனல்ஸ்லேருந்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை, சேனல்ஸ்லேருந்து எந்த விதமான மூவும் பண்ணல, அவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ரீஎன்ட்ரி ரவுண்டில் பிரஜன் வந்து கமருதனையோ இல்லை பார்வதியோ அட்டாக் பண்ணுறதுக்கான ரீசன் யார்? விஜய் டிவி, பிக் பாஸ் டீம், விஜய் சேதுபதி. இந்த மூவருடைய மௌனம் மட்டுமே காரணம். அவர் செய்யணும், திருப்பி கொடுக்கணும். கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்கிறதுனால தான் இதுங்க ரெண்டும் அவ்வளவு திமிரா, அவ்வளவு தைரியமா, ஒரு பொண்ணாக இருந்தால் கூட அவ்வளவு வீரத்தை, வன்மத்தை, அசிங்கத்தை, டாக்ஸிக் அவங்க காட்டுறாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சரி, அவ்வளோ பேச்சு பேசுகிறான், கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரில. அது வந்து நம்ம நைட்டு லைவ் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நம்ம லைவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு தகவல், ரொம்ப மோசமான ஒரு தகவல், அதை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 பேருடைய செயல்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் அப்பாவியாக விக்டிமாக நிற்கிறது சாண்ட்ரா. சீரியஸ்லி பாவம், எனக்கு அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. மாற்று கருத்து இருக்குது, கோபங்கள் இருக்குது, அவங்க செய்த தவறுகள் எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் இது அவங்க வந்து இதுக்கு டிசர்விங்கான ஆள் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.